தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திருத்தூதர் பவுலின் மனமாற்ற விழாவினை திருச்சபை கொண்டாடி மகிழ்கின்றது. இந்த திருப்பலியானது அமலோற்ப மேல்நிலைப்பள்ளி, சிபிஎஸ் அகாடமி, லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நடிகர்களாகவும், டானிஷ் ராய், காட்லின், டாலியா மீட்சி குடும்பத்தினர் அன்னைக்கு நடிகர்களாகவும் இறைவனுடைய ஆசிர் வேண்டியும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாட்சிக்காகவும், குருசலின் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும், ரெஜினா ஆண்மலை பாட்சிக்காகவும், சாந்தா கிளாரா கான்வென்ட் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு விழா நன்கு நடைபெற வேண்டியும் அன்னைக்கு நன்றீர்களாகவும், பெஞ்சமின் 33ஆம் ஆண்டு பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றீர்களாகவும், உடல் உள்ள நலனுக்காகவும், ஜோஸ்வின் மேரி குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றீர்களாகவும், குளூனி சிபிஎஸ்இ மாணவர்கள், ஆசிரியர்கள், அருட்சகோதரிகள் உடல் உள்ள நலனுக்காகவும் பாதுகாப்பு வேண்டியும், தம்மியான் லூர்து மேரி குடும்ப சமாதானத்திற்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஜெய விஜயா ராணி குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், செல்வநாதன் அரசு வேலை கிடைக்கவும், புதிய வீடு விரைவில் கட்டி முடிக்கப்படவும், சீனிவாசன் திருமணம் நன்கு நடைபெறவும், ஆரியமாலா உடல் உள்ள நலனுக்காகவும், ஜோஸ் மீரி குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் கருத்துக்களுக்காகவும், ராமன் துரை, ஜோசப், லீலா, சஜன், பயோலின் குழந்தை பாக்கியம் வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேறவும், புஷ்பம், பர்னபாஸ், சுனியோனி குழந்தை பாக்கியம் வேண்டியும் உடல் உள்ள நலனுக்காகவும், அல்போன்ஸ், மேரி, ஸ்டெல்லா கண் பார்வை கிடைக்கவும், தொழில் வளர்ச்சி அடையவும், மகன் திருமணம் நடைபெற வேண்டியும், வரப்பிரகாசம், மரியா குடும்ப நலனுக்காகவும், பிள்ளைகள் நேர்முக தேர்வு நன்கு அமைய வேண்டியும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. திருப்பலியிலே தகுந்த விதத்தில் பங்கெடுக்க நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்த இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, எல்லாமுள்ள இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே ஆற்றல் அனைத்தும்
ஜெபிப்போமாக. அன்பு இறைவா, புறையினத்தாரின் அப்போஸ்தலரான புனித சின்னப்பரை நீர் தடுத்தாட்கொண்ட இந்த விழாவில் அவர் வழியாக நீராற்றிய அருஞ்செயல்களை நினைத்து உம்மை போற்றுகின்றோம். அவருடைய போதனையால் உலகுக்கெல்லாம் விசுவாசத்தை கற்பித்தீரே. நாங்களும் அதே விசுவாசத்தில் தொடர்ந்து வளரவும் அவருடைய அடிச்சுவட்டில் நடந்து நாங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழவும் வரமருளும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறைவசனங்கள் 3-16 வரை. அந்நாளில் பவுல் மக்களை நோக்கி கூறியது: நான் ஒரு யூதன், சிலிசியாவில் உள்ள தர்ஸ் நகரில் பிறந்தவன். ஆனால் இந்த எருசலேம் நகரில் வளர்க்கப்பட்டவன். கமாலியலின் காலடியில் அமர்ந்து நம் தந்தையின் திருச்சட்டங்களில் நுட்பமாக பயிற்சி பெற்றவன். நீங்கள் அனைவரும் திருச்சட்டங்களை நுட்பமாக பயிற்சி பெற்றவன். நீங்கள் அனைவரும் இன்று கடவுள் மீது ஆர்வம் கொண்டுள்ளது போன்று நானும் கொண்டிருந்தேன். கிறிஸ்துவ நெறியை சேர்ந்த ஆண்களையும் பெண்களையும் கட்டி சிறையில் அடைத்தேன். சாகும் வரை அவர்களை துன்புறுத்தினேன். தலைமை குருவும் மூப்பர் சங்கத்தாரும் இதற்கு சாட்சி. இவர்களிடமிருந்து தமஸ்கு நகரில் உள்ள சகோதரருக்கு கடிதங்களை பெற்றுக்கொண்டு அங்குள்ள கிறிஸ்தவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்து துன்புறுத்துவதற்காக அங்கு சென்றேன். நான் புறப்பட்டு தமஸ்கு நகரை நெருங்கிய போது நண்பகல் நேரத்தில் திடீரென்று வானிலிருந்து ஒரு பேரொளி என்னை சூழ்ந்து வீசியது. நான் தரையில் விழுந்தேன். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்ற குரலை கேட்டேன். அப்பொழுது நான், ஆண்டவரே, நீ யார் என்று கேட்டேன். அவர் நீ துன்புறுத்தும் நாசரேத்து இயேசு நானே என்றார். என்னோடு இருந்தவர்கள் ஒளியை கண்டார்கள், ஆனால் என்னோடு பேசியவரது குரலை கேட்கவில்லை. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நான் கேட்க, ஆண்டவர் என்னை நோக்கி, நீ துன்புறுத்தும் நாசரேத்து இயேசு நானே என்றார். நீ செய்வதற்கென குறிக்கப்பட்டுள்ள அனைத்தும் அங்கு உனக்கு கூறப்படும் என்றார். அந்த ஒளியின் மிகுதியால் நான் பார்க்க முடியவில்லை. என்னோடு இருந்தவர்கள் எனது கையை பிடித்து தமஸ்குனுள் அழைத்து சென்றார்கள். அங்கு அனனியா என்னும் ஒருவர் இருந்தார். அவர் திருச்சட்டத்தை கடைபிடித்து கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தவர். அங்கு வாழ்ந்து வந்த யூதர் அனைவரிடமும் நற்சான்று பெற்றவர். அவர் என்னிடம் வந்து அருகில் நின்று, சகோதரர் சவுலே, மீண்டும் பார்வை பெறும் என்றார். அந்நேரமே நான் பார்வை பெற்றேன். அவரை பார்த்தேன். அப்பொழுது அவர், நம் மூதாதையரின் கடவுள் தம் திருவுள்ளத்தை அறியவும் தம் நேர்மையாளரை காணவும் தம் வாய்மொழியை கேட்கவும் உன்னை ஏற்படுத்தியுள்ளார் என்றார். ஏனெனில் நீ கண்டவைகளுக்கும் கேட்டவைகளுக்கும் அனைவர் முன் நீ சாட்சியாக இருக்க வேண்டும். இனி ஏன் காலம் தாழ்த்த வேண்டும்? எழுந்து அவரது திருப்பெயரை அறிக்கையிட்டு உமது பாவங்களிலிருந்து கழுவு பெற்று திருமுழுக்கு பெறும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பலவி. உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி கூறியது: உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளையும் பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது. அவர்கள் உடல்நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருத்தூதர் பவுலின் மனமாற்ற விழாவினை திருச்சபை என்று கொண்டாடி மகிழ்கின்றது. பழைய ஏற்பாட்டிலே தாவீது அரசரின் மனமாற்றத்தை போல இந்த புதிய ஏற்பாட்டிலே திருத்தூதர் பவுலின் மனமாற்றம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. திருச்சபையின் தூண் என்று அழைக்கப்படும் திருத்தூதர் பவுல் தமது மனமாற்றத்திற்கு முன்பாக சவுல் என்று அழைக்கப்பட்டார். கமாலியேல் என்ற சட்ட வல்லுநரிடம் சட்ட நுணுக்கங்களை அவர் கற்றறிந்தவர். எனவே இந்த யூத சட்டத்தின் மீது அதிக பற்று கொண்டிருந்தவர். இந்த சட்டங்களை எல்லாம் இந்த புதிய தலைமுறை, அதிலும் குறிப்பாக கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற இந்த மக்கள் சட்டங்களை மதிக்காமல் ஓய்வு நாளை மீறி அவர்கள் இஷ்டம் போல நடக்கின்றார்களே என்று அவர்களெல்லாம் இந்த சட்டங்களின் வழிக்கு மீண்டும் கொண்டு வர வேண்டும். அப்படி சட்டங்களை மீறுகின்றவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும், அவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற அதிகாரத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டு இந்த கிறிஸ்தவர்களை கைது செய்வதற்காக தமஸ்கு நகரை நோக்கி அவர் குதிரையிலே வேகமாக புறப்படுகின்றார். அந்த வழியிலேதான் ஆண்டவர் இயேசுவால் அவர் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு இயேசு அனுபவத்தை பெறுகின்றார். சவுல் பவுலாக மனமாற்றம் அடைகின்றார். கிறிஸ்துவத்தை அழித்தொழிக்க வேண்டும், கிறிஸ்துவர்களை தண்டிக்க வேண்டும் என்று புறப்பட்ட அவரது வாழ்வின் பாதையே முற்றிலுமாக மாறியது. மற்ற சீடர்களை காட்டிலும் புதிய உத்வேகத்தோடும் புது வலிமையோடும் ஆண்டவர் இயேசுவையும் அவரது வார்த்தைகளையும் மக்களுக்கு அவர் அறிவிக்க தொடங்கினார். அதிலும் குறிப்பாக பாலஸ்தீன நாட்டுக்கு வெளியே நற்செய்தியை இயேசு கிறிஸ்துவை அறிவித்த முதல் அப்போஸ்தலர் என்று நாம் கூறலாம். பல நாடுகளுக்கு, பல இடங்களுக்கு பயணம் செய்து பலவிதமான கடிதங்களை எழுதி தமது வாழ்வின் வழியாகவும் எழுத்துக்களின் வழியாகவும் வார்த்தையின் வழியாகவும் ஆண்டவர் இயேசுவை இந்த உலகிற்கு அழுத்தமாக அறிவித்தவர் திருத்தூதர் பவுல். அவரது மனமாற்ற விழா திருச்சபையிலே ஒரு புத்தெழுச்சியை தந்தது. திருச்சபை இந்த இறையரசு பணியானது முழு வீச்சுடன் நடைபெற்றது என்று நாம் கூறலாம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் கூட ஒவ்வொரு அருட்சாதனத்தின் வழியாகவும், குறிப்பாக நமது திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்தின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் தடுத்தாட்கொண்டு அவர் நம்மை அன்பு செய்கின்றார். நமது வாழ்விலே நமது பழைய பாவ வாழ்வை விட்டு புதிய இயேசுவின் நெறிக்கு வரவும், திருத்தூதர் பவுலை போல நாமும் நற்செய்தியை அறிவித்து வாழவும் இன்றைய விழா நமக்கு அழைப்பு விடுகின்றது. இந்த நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது நாம் தேர்ந்து கொள்வதல்ல, மாறாக என் மீது சுமத்தப்பட்ட ஒரு கடன் என்பதை தூய பவுலடிகளாரை போல நாமும் உணர்வோம். இறையரசை கட்டி எழுப்பி ஆண்டவருடைய ஆசிரியரை பெற்று வாழ்வோம். ஆமென். எண்ணிவு மக்களின் நொந்தன
சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் எனது ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். இறைவா, உமது நற்செய்தியை அனைவருக்கும் அறிவித்து உம்முடைய மகிமையை பரப்ப தூய ஆவி புனித சின்னப்பரை இடையராது ஒளிர்வித்தார். அவருடைய விழாவில் நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளையும் அருட்சாதனமாக மாற்றும் அதே தூய ஆவி இவற்றை ஒப்பு கொடுக்கும் எங்களையும் விசுவாச ஒளியால் நிரப்புவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திருச்சபை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக உலகமெல்லாம் விளங்கவும், மாந்தர் அனைவருக்கும் வானக போதனைகளை வழங்கவும் அது அப்போஸ்தலர்களை அடித்தளமாக கொண்டு உறுதியாக நிலைபெறச் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானக தூதரணி அனைத்தோடும் சேர்ந்து பக்தி பற்றதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி சொல்வதாவது: வானக தந்தையை நிர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உமை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். ஈதனும் விசுவாசத்தின் மாறை பொருள். நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் நின்று ஊழிய புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர் திருநம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாற்றுமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் புகுந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தொழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் பிதாவே, ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காப்பனத்தை வாழ்வளிப்பதாகும்.
விதிமுறை தேர்ந்தெடுத்து உமது உறைவிடமாக்கிக் கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது மாட்சிமை விளங்க, உமது வாக்கு அறிவிக்கப்பட, உம் நலன் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரை கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டிப்பிடிக்கப்பட தேவையான சப உதவிகளையும் பொருள் உதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிட கலைஞர்களை தூயாவியால் எழுப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழிந்தருளும். உமது பணியில் எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புது படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எறிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லாவிதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்படச் செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. அனைத்தையும் ஆதரித்தாலும் இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் அன்பு செய்து எங்களுக்காக தம்மையே கையளித்த இயேசுவின் பாஸ்கா நிகழ்ச்சியின் நினைவாக நாங்கள் பகிர்ந்து கொண்ட உணவுக்காகவும் உட்கொண்ட பானத்திற்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த விருந்தினால் நாங்கள் சின்னப்பரை போல் அன்பினால் பற்றி எறிந்து எல்லா மக்களின் நல்வாழ்விலும் அவற்றை கொண்டு உழைப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. உன் பார்வை சொல்லும் கருணையும் பாதமளவின் அருமையும் அழகே அழகே கள்ளமாவி அழகே அழகோவியமே அன்னை மரியே உயிரோவியமே உள்ளம் கவர்ந்தவனே
உந்தன் முகத்தை பார்க்கும் போது உள்ளம் மகிழுதே. உந்தன் நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் மிடிக்குதே. அழகோவியமே எங்கள் கண்மணியே, உயிரோவியமே எங்கள் உளம் கலந்தவரே. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்திலிருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களது உணவை எங்களுக்கு செலுத்தும். தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பதுடன் எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் தீமைகளிலே விடுவித்தருளும். அருள்நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, இயேசுவே ஸ்ரீமாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலிருந்து போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, என் சிநேகமாயிரும், மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, என் இரட்சணியமாயிரும், புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரிசமாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சம்மனசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்களை இரட்சியும். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.